ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள். என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறிகள்லாம் அறுவடையை போட்டிருக்கேன், பாருங்கள். கீரை அறுவடை, அவரைக்காய் அறுவடை பார்த்துக்கலாம். ஃபுல்லாக இருக்குதுங்க அவரைக்காய், கொத்து கொத்தா தொங்க பாருங்க. கத்தியாக கோச்சி தொங்குது பாருங்க. இது ஒரு ரகம் அவரைக்காய். இது ஒரு கணுக்கு ஒரு கொத்து காய் வைக்கும். எக்கச்சக்கமான காய் வைக்கும் அது. இது பாருங்க, நான் சொல்கிற மாதிரியே இது பாருங்க, அப்படியே எப்படி அவ்வளோ அருகு பாருங்க. பொரியல் அப்படியே நாட்டு அவரைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதான் சொன்னேன்ல, அவரைக்காக்கே பஞ்சம் இல்லை எங்கள் வீட்டிலன்னு. எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் இது விலைக்கு தான் கொடுத்துட போகிறேன். இவ்வளோ அவரைக்காய் எங்களுக்கு மிச்சமாக ஆகிடும், அதனால் விலைக்கு போடணும். ஒரு கிலோ அவரைக்காய் 90 ரூபா 100 ரூபா விற்கிறாங்க. எவ்வளோ அவரைக்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது மட்டும்தான் அரைக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக போயின்னு இருக்கு. ஒரு செடியில் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. இது இருக்கட்டும், அப்படியே அப்புறமா அறுத்துக்கலாம். ஒரு 2-3 புடலுங்க சேர்த்து. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது பட்டை அவரைக்கான்னு சொல்கிறேன்ல, அது இதுதான் ஃபஸ்ட்டு நான் அர்த்தம் இல்லைங்களா. இந்த அவரைக்காய் பாருங்க, இது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டும் சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் அரைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல. இந்த அவரைக்காய் போதும். இன்னும் கனகாமரம் பூ அறுவடை பண்ணிடலாம். எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். வச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதை பூ அரைக்கிறதுக்கே முடியல, அவ்வளோ பூ பூக்குது என்னால். பூ அறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அறுக்கும்போது இப்படி அறுங்க. இப்படி அறுத்தங்கன்னா பிரிக்காமல் வரும். கனகாமரம் பூ அறுவடை பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சின்னு என்னால் அறுக்க முடியல, அதனால் எப்படின்னா ஒன்று அறுக்கிறேன். இப்படி அறுக்கணும். இது மாதிரி அறுத்தீங்கன்னா ஒரு பூ கூட வேஸ்ட் ஆகாமல் வரும். நிறைய பூ கீழே கொட்டிகிட்டு இருக்குது. நல்லவங்களே உலகத்தில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேர் நல்லவங்களே கிடையாது. நினச்சா வயிறு. ஆனால் நம்மளால் முடிஞ்சது யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். யாரோட
வயிற்று அரிசியில் நம்ம கொட்டக்கூடாது. பாருங்க அப்படியே வந்தது பாருங்க. இப்படி தான் அறுக்கணும். ஒரே பூ கூட அறாமல் கட்டாகாமல் வருது பாருங்க. செடியோட பூவே இவ்வளோ செடி இருக்குது பாருங்கள். இதே பற்றி என்னோடய வாழ்க்கையில் வந்த யாருமே நல்லவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சொல்கிறேன், நல்லவங்களே இல்லை உலகத்தில். இதான் சொல்கிறேனே, வேதனையோடு சொல்கிறேன் உங்கள்கிட்ட, கேட்டுக்கோங்க. இது கத்திரி செடியோடு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு செடி. இது வரைக்கும் மேலே பூத்த கனகாம்பரம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்னும் வேறு பூ இருக்குது, அறுத்துக்கலாம். இங்கே பாருங்க, கண்குள்ளா காட்சி. என்ன ஒரு அழகு இருக்குது பாருங்க. அழகு அழகு செவ்வந்தி பூ. இதையும் பறிச்சுப்போம். இது கத்திரி வச்சு கட் பண்ணால் தான் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு பூவு. கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. நம்ம எடுக்கிறது இந்த பதத்தில் இருக்கணும். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் 15 நாள் பூ இது. ஒரே துளி கூட வாடல. கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குது, அவ்வளோதான். அப்படியே இருக்குது பாருங்க, அழகாக. கட் பண்ணிக்குவோம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரியில் கட் பண்ணிப்போம். எடுத்துக்கலாம் அப்புறம் கீழே. சூப்பர், சொல்லுங்க. உங்களோட பேசிக்கின்னு நான் என் கவலையெல்லாம் மறந்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். நிறைய கவலைங்க எனக்கு. நான் சொல்கிறேனே, வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் நிறைய. யாரும் சரியில்லைன்ட்டுனே. அப்படி இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதெல்லாம் அப்புறமா அறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இது. ஆனால் என் பசங்க நல்லவங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பசங்க மாதிரி ஒரு நல்லவங்க உலகத்திலே இருக்க மாட்டாங்க. இன்னும் தெரியாத ஒரு அப்புறாணி மாதிரி என் பசங்க. யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்க எங்கள் பசங்க. பூ பூத்து 20 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ தான் இதை கட் பண்ணுறேன். இதோட கலரே வேறு மாதிரி போச்சு. இந்த பூவும் கட் பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய பூ பாருங்கள். இந்த பூ 2 வாரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிடுச்சு, எல்லாம் வேஸ்ட்டு. எதுக்குன்னா சாமிக்கு தான் போட முடியும். அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 செடியில் வட்டோன்னு சேர்த்து அறுத்துக்கலாம். பூ கட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பர் கலர். இதுவும் ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் சூப்பராக வருது பாருங்க. அழகழகாக என்னோடய தோட்டத்தில் பூக்கள் இது பாருங்க. பாருங்க, இதையும் கட் பண்ணிப்போம். இந்த
செடியில் பூத்து அப்படியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான், வேஸ்ட்டு. நான் வந்து கட் பண்ண முடியாமல் எல்லாம் போயிடுச்சு. இது வராது. இவ்வளோ பூக்கள், ரோஸு, செவ்வந்தி பூ கலர்ஸ், இது ரோஸ் கலர்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், இது தக்காளி அறுவடை, எல்லா அறுவடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அறுவடை இவ்வளோ. இன்னும் இருக்குது, அறக்க முடியல, பொழுதே போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அழகு பூக்கள், செம்பருத்தி பூ, எல்லாம் செம்பருத்தி பூ அறுக்கல, இந்த பூங்கெல்லாம் இது வரைக்கும் அறுத்துருக்கேன். நம்மளோட அறுவடைகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.